ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் அதிகமான சந்தோஷம் அடைகிறோம். இந்த காலை ஆராதனையிலே ஏற்பட்ட இடையூறுக்காக நாங்கள் வருந்துகிறோம். டெக்னிக்கல் சைடில் எங்களுக்கு வந்த சில கடினங்களின் நிமித்தமாக அதை முழுமையாக உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண முடியலை. அநேகர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாகவும் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த ரீல் லைவ் ப்ரோக்ராம் நாங்கள் மறுபடியும் இந்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதை குறித்து அதிகமான சந்தோஷம் அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக இந்த பிற்பகுதி நேரத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. தடைகளை தகர்க்கிறவராகவே எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சூழ்நிலைகளை அனுகூலமாக்கும். இந்த ஆராதனை முடிகிற வரையிலும் விசேஷம் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எங்களோடு கூட மறுபடியும் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம மாத்திரம் உயரட்டும். உம்மை உயர்த்தும்படியாக மாத்திரம் நிற்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழ்ச்சியும், ஆராதனையும் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். 116ஆம் சங்கீதம் 12, 13 வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி, கர்த்தர் உங்களுக்கு செய்த கிருபைகளை யோசித்து அவன் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவரை நாம் ஒருமித்து ஆராதிப்போம். இன்றைக்கும் விசேஷ விதமாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே. எத்தனையோ சூழ்நிலைகள். கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற வாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற வாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் ஒரு நாளும் வாய்க்காது. ஆயுதம்
வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர், எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், தாசருக்கு நீதியவர். என்னை எண்ணி துதி செய்வார், எண்ணி நடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. திறந்த வாசல் முன்னே, திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்வார். ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்வார். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணி அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே. இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்தவர் தேவன், என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே. மனிதரை ஜனங்களை மன்னவர் தருவாரே, மன்னவர் தருவாரே. மனிதரை ஜனங்களை மன்னவர் தருவாரே. நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம், ஜீவன் தந்த கேட்கிறாரே. நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம், ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே. எண்ணி என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், அவரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். எண்ணி முடியாத நன்மைகளை செய்தவரை என்றும் தாங்கும் தங்குயவே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமம், இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. நாமமே. ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறார். அவரை போல நம்மை சுமப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? நம்ம இப்பொழுது ஒரு மலையாள பாடலை கூட கேட்டு அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட அவரை ஆராதிப்பதற்காக, நன்றி சொல்வதற்காக முடிந்தால் இணைந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இந்த பாடலை கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய பிள்ளைகள் அருமையாக முன்னாடி வந்து பாடலை பாடுவாங்க. ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல தம்முடைய நாமத்தை உயர்த்துவாராக. ஆமென். வீண்டெடுப்புக்கார
செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். 1000 10,000 நாவுகள் இருந்தால் கூட அவரை துதிப்பதற்கு, அவருக்கு ஆராதிப்பதற்கு போதாது. அவருடைய கிருபை ஒன்று மட்டும்தான் உங்களையும் என்னையும் நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்படியே நாம் கொஞ்சம் நிமிஷங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், பார்ப்போம். அவருடைய கிருபை தானே உங்களை என்னை இதுவரைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மறைகளை பாதுகாக்கிறது போல, கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளில் சுமக்கிறது போல அவர் ஒருவரே உங்களையும் என்னை நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யார் இருக்கிறார்கள்? தேங்க்யூ ஜீசஸ். அதைத்தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அதைத்தான் சொல்ல வந்திருக்கிறோம், அதைத்தான் பாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில கூட, தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தினவர், பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீரே, அன்பாக கனம் பண்ணினீரே. எதிர்க்கிறவர் முன்பிலும் எவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில கூட தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீரே, அன்பாக கனம் பண்ணீரே. முழு பலத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லுமா? என்ன நான் செலுத்திடுவேன், என்ன நான் செலுத்திடுவேன். 1000 பாடல்களோ 1000 பாடல்களோ என்னுயிர் காலங்கள், என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்துவப்பா, ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே. ஆமாப்பா, 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்துவே, ரட்சிப்பை உயர்த்திடுவே. இப்ப முழு பலத்தோடு நீங்கள் சொல்லுங்கள், அன்பிற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.
ஸ்நேகத்திற்காக, அளவில்லா ஸ்நேகத்திற்காக, கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்ன ஆகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்ன ஆகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி, இப்ப சொல்லுங்க, என் ரட்சகரை தோள். அந்த நடத்தி வந்த எல்லா வழிகளை எண்ணி சொல்லுங்க. ரட்சிப்பின் முழுவலத்தோடு சொல்லுங்க, கையில் ஏந்தி ரட்சகரை தொழு. நீங்க சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. முழு பலத்தோடு சொல்லுங்க பாபு, முழு உள்ளத்துல சொல்லுங்க பாபு. Praise God. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. உடைய ரட்சிப்பை நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொன்னீங்களே ஐயா. அப்படியே நீங்கள் நடத்துகிற எல்லா நிலைகளுக்காக, வழிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஓ, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இன்னொரு விஷயம், இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுவீங்களா? இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே இயேசுவே. நாள் முழுவதும் உம்மை தேடிக்கொண்டிருக்கேன், உம்மை துதித்துக் கொண்டே இருக்கேன், உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கேன். எங்களுக்கு தருகிற நல்ல சந்தர்ப்பங்களுக்காக நன்றி ஐயா. தொடர்ந்துள்ள ஆராதனைகள் எல்லாம் உமக்கு முன்பாக ஒரு மகிமையாய் வரட்டும். உம்முடைய வார்த்தைகளையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய தெய்வீக ஆண்டவரே சித்தத்தை இன்னும் கூடுதலாய் நாங்கள் அறிந்து உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நல்ல மனதை எங்களுக்கு தாரும். பிரைஸ் கார்டு எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை மக்களின் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க அப்பா, நீர் மாத்திரம் உயர்ந்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுதும் சங்கீத பகுதிகளை வாசிக்க கேட்க போகிறோம். 15ஆம் சங்கீதத்தை நாம் எழும்பின நிலையிலே சேர்ந்து வாசிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தரை ஆராதிப்பர். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். பிரைஸ் காட். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக.
மீண்டும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அவருடைய நல்ல சந்தர்ப்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷித்த விதமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பல தடைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் உறுதியாய் சொல்லுகிறேன். தொடர்ந்து அவருடைய நாமத்தில் அவருடைய நடத்துதலுக்காக காத்திருங்கள். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவாராக. கடந்த பல வாரங்கள் நாம் தசம பாகங்களை குறித்த பைபிள் ஸ்டடிக்குள்ளே நம்ம கடந்து போனோம். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகரை ஆசீர்வதித்திருக்கும் என்றும் கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது நாம் ஒரு புதிய தேவ வார்த்தைக்கினராக கடந்து போகிறோம். வருகிற நாட்கள் முழுவதும் இதை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய புதிய மன்னாவால் எங்களை நீர் போஷித்து கொண்டிருக்கிறதற்காக, எங்களை திருப்தி செய்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு முன்பாகவே நிற்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய தெய்வீக சத்தம் எங்கள் காதுகளில் விழட்டும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நல்ல கிருபைகளை எங்களுக்கு தாரும். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. போதும். அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்குள் உண்மையாகவே ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அரசாள புறப்படுங்கள், அதுதான் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு. இந்த தலைப்பை நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுத்த போது ஒரு சிலர்லாம் மறுபடியும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு அற்புதமான தலைப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பை கேட்குற பொழுதே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்திருக்க வேண்டும். அரசாள புறப்படுங்கள். உண்மையிலேயே இந்த செய்தி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே சிறையிருப்புக்குள் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பொருள். காரணம், நம்முடைய தேசத்தை இன்றைக்கு ஒரு பிரதமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று வையுங்கள். அந்த பிரதமரிடத்திலிருந்து சொல்ல போகிறேன் நான் ஒரு காரியத்தை சொல்லுங்கள். நாளை முதல் இந்திய தேசத்தை நீங்கள் ஆட்சி செய்வீர்கள் என்று நான் திரும்பவும் அவரிடத்தில் சொல்வேன் என்றால் அவர் என்ன யோசித்திருந்திருப்பார்? அவருக்கு என்னை பார்க்கும்போது கோபம் இல்லையா வந்திருக்கும்? அவருக்கு என்னை பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினச்சிருப்பார் இல்லையா? பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ராஜாவாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது நான் உங்களை நீங்கள் ராஜாவாக புறப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதனுடைய விலை காரணம் என்ன? நீங்கள் ராஜாவாக இருப்பதை உங்களால் உணர முடியவில்லை. இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களை என்ன செய்திருக்கிறது? அந்த சிறையிருப்புக்கு நேராக உங்களை வழிநடத்தி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களை என்ன செய்ய போகிறாரான்னு தெரியுமா? ஆண்டவர் ஆளுகை செய்வதற்காய் கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சிறைச்சாலை என்பது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். சிறைச்சாலை என்பது ஒரு நெருக்கத்தினுடைய அனுபவம், ஒரு வேதனையின் அனுபவம், இல்லாவிட்டால் ஒரு கண்ணீரினுடைய அனுபவம். அங்கே எந்த சுயாதீனமும் ஒரு மனிதனுக்கு இருக்காது. அது பாரமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இருந்து விடாது. அல்லாவிட்டால் இப்பொழுது இருக்கிற இந்த இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்க மாட்டீர்கள். பிரைஸ் காட். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த கண்ணீருக்குள்ளேயே உங்கள் காலங்களை நீங்கள் கடத்திவிட மாட்டீர்கள். இப்பொழுது இருக்கிற அந்த வேதனைக்குள்ளேயே உங்கள் நாட்கள் முடிந்து போய்விடாது. கர்த்தருடைய நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சிறைச்சாலையில் இருந்த உங்களை ஆண்டவர் ஆளுகை செய்வதற்காக. ஆளுகை என்பது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு இடம், ஒரு கனத்தின் அல்லது ஒரு உயர்வினுடைய ஒரு இடம். ஆளுகை செய்வது என்பது ஒரு சந்தோஷத்தின் இடம். ஒரு தேசத்தை முழுவதும் ஆளுகை செய்வது என்பது ஒரு சந்தோஷத்தின் இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீரில் இருந்து நான் உங்களை களிப்புள்ள இடத்துக்குள்ள கொண்டு வருவேன். உங்க சிறையிருப்பில் இருந்து நான் உங்களை மகிமையான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வருவேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையோடு கூட வருவீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவார் என்று நம்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அதை அவர் செய்தார். இன்றைக்கு மீண்டும் நமக்காக அவர் செய்ய அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. 107ஆம் சங்கீதம் அவருடைய 13வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம்,
அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் அவர்களை நீங்களாக்க ரட்சித்தார். அவர்கள் எவ்வளவு பயங்கரமான ஆபத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வசனம் 14வது வசனத்தில் சொல்றாரு, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து கர்த்தர் அவர்களை வெளிப்பட பண்ணினாராம். அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை தான், நெருக்கப்பட்ட ஒரு இடம் தான். வேதம் சொல்லுது கட்டப்பட்டிருந்த ஒரு இடம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து கர்த்தர் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுது, சிறைப்பட்டு போயிருந்த அவர்களை அடைத்து வைத்திருந்ததான வெண்கல கதவுகளை அவர் உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்துதான் அன்றைக்கு ஆண்டவர் சிறையிருப்பில் இருந்து தன்னுடைய ஜனங்களை விடுவித்தார் என்று தன்னுடைய ஜனங்கள் பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடம் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த இடம் அல்ல. இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் ஆண்டவர் வைத்த பொசிஷனும் கிடையாது. ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களை இன்றைக்கு ஒரு வேளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அரசாளும்படிக்கு நீங்கள் அங்கிருந்து புறப்படுவீர்கள். பிரைஸ் காட். அரசாளும்படிக்கு அங்கிருந்து கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். ஒருவேளை இன்றைக்கு சொல்கிறேன், உங்களை நெருக்கி வைத்திருக்கிறதான அந்த உங்களை அடைத்து வைத்திருக்கிறதான வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஆண்டவர் நீங்கள் இருக்கிற அந்த மரண இருளிலே இருந்து மகிமையான வெளிச்சத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றும் காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்களாம். கவனிங்கள், எகிப்து தேசத்தில் அடிமைகளாக தான் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ எகிப்து தேசத்தில் அவங்க பெருகிறாங்க, அவங்க உயர்றாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதற்கு காரணம் எல்லா ராஜாக்களும் யோசேப்பை அறிந்திருந்தது தான் காரணம். ஆனால் இப்பொழுது அவர்கள் பெருகினாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் தேவன் வைத்த ஆசீர்வாதங்களுக்குள்ள அவங்க வரல. தேவன் அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சாருங்கிறத பின்னாடி சொல்றேன். அப்போ தேவன் வைத்த ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் வருவதற்கு தடையாக இருந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பை அறிந்த ராஜாக்கள். பிரைஸ் காட். நான் சொல்லுவேன், சூழ்நிலைகள் எப்பொழுதும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்போது, சூழ்நிலைகள் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிற பொழுது சில நேரங்களிலே அது நிமித்தம் சில நன்மைகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது அல்ல தேவன் உங்களுக்கு வைத்த நன்மை. நீங்கள் உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தில் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்படியானால் எகிப்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை. எகிப்தில் ஆண்டவர் வாழ்க்கை வசனம் சொல்லுது, பலுகி பெருகினார்கள். ஆனால் அது தேவன் வைத்த ஆசீர்வாதம் அல்ல. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால அங்க சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நல்லா கவனிங்க, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அடுத்த வார்த்தையில சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளை என்ன செய்வாய், ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆள மாட்டார்கள். ஆண்டோடைய வாசையை பாருங்கள். தான் சிருஷ்டித்த ஜனம், தான் உருவாக்கின அந்த குடும்பங்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, அந்த ஜாதிகளை ஆளணும்னு அவர் விரும்பினார். எகிப்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவதல்ல தேவனுடைய விருப்பம். ஆமென். எகிப்தையும் நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களை அனுமதிக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த 7ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தில் பாருங்கள், வாக்குத்தத்தத்தின் காலம் வந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம், யோசேப்பை அறியாத ராஜாக்களை ஏற்படுத்தினார். அந்த யோசேப்பை அறியாத ராஜாக்கள் அநேக நெருக்கங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற போதுதான், அந்த சிறையிருப்பு நெருக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட வைத்தது. நான் சொல்லுவேன், சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில எதிர்பாராத நெருக்கங்களை சந்திக்கிற பொழுது, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் வேற எனக்கு வழியே இல்லை, எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது, எனக்கு எந்த உதவியும் கிடையாது அப்படின்னு சில நெருக்கத்தில் தான் நாம் என்ன செய்வோம் தெரியுமா, சரியாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம். அப்படி கூப்பிடுகிற காலம் வரும் பொழுது நான் சொல்ல, நீங்கள் எவ்வளவு பயங்கரமான சிறையிருப்புக்குள் இருந்தாலும் சரி, ஒருவேளை மரண இருளாக இருக்கலாம், உங்க கண்களுக்கு முன்பாக இனி எனக்கு வாழ்க்கை கிடையாது, மரணம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை நான் சொல்வேன், இனி எனக்கு ஒரு லாபமும் இல்லை, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று உங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். முழுமையாய் வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பாள்கள் உங்களை அடைத்து வைத்திருந்திருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் நொறுக்கி உங்களை அரசாளும்படி புறப்பட செய்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் அரசாட்சி செய்வீர்கள், சிறையிலேயே இருந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். சிறையிருப்புக்குள்ளேயே உங்கள் காலங்கள் முடிந்து போய்விடாது.
நான் சொல்கிறேன், கண்ணீருக்குள்ளேயே உங்கள் நாட்களை நீங்கள் முடிச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு காலம் உண்டு, ஆனால் நகைக்குவதற்கும் ஒரு காலம் உண்டு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்வார். பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் நீங்கள் அரசாளும்படியாய் சிறைச்சாலையிலிருந்து புறப்படுகிறவனை போல நீங்கள் இப்பொழுதும் என்ன செய்ய போகிறீர்கள்? தேவனுக்காக ஆண்டவருடைய முழு ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காய் புறப்பட போகிறீர்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஒரே ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 3 விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். இதை நீங்கள் கவனமாக கேட்கணும். தொடர்ச்சியாக ஆண்டவர் உங்களோடு நிறைய விஷயங்களை பேச போகிறாரு. நீங்கள் ஒரு அரசாட்சிக்குள்ளே ஒரே நாளில் வந்துவிட முடியாது. இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரணும். பிரைஸ் காட். பிள்ளைகள் எப்படி அரியரை வச்சுட்டு கடைசி அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் அரியர் வச்சுட்டே போயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில் எவ்வளவு அதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அதை சரியாக கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த செய்தி முடிவதற்குள்ளாக கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிச்சயமாக ஒரு செங்கோலை உங்கள் கையிலே பிடித்து ஒரு ஆளுகையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். காரணம், பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல. அவருடைய வார்த்தை இன்றைக்கும் உங்களோடு பேசட்டும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பின்பு தேவன் முற்பிதாவாகிய ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, அல்லது வார்த்தைகளை கேளுங்க, நீங்க அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் சமுத்திரத்தினுடைய மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்டவர் மனுஷனை ஏற்படுத்தும் நோக்கத்தை பாருங்க. சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் மனுஷனை ஏதேனிலே கொண்டு வந்து வைத்தார். சிருஷ்டிக்கும் போது என்னமோ ரொம்ப சாதாரணமாக தான் சிருஷ்டித்தார். தூதனை சிருஷ்டித்த மாதிரி அவ்வளவு மேன்மையெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படலை. நமக்கு தெரியும், ஆண்டவர் மண்ணிலிருந்து நம்மை சிருஷ்டிக்கிறார். மண்ணிலிருந்து ஆதாமை சிருஷ்டித்ததுனால தான் செம்மண் என்று அவனுக்கு பேரை வைத்தார். ஆதாம் என்ற வார்த்தைக்கு செம்மண் என்று தான் அர்த்தம். ஆனால் அவனை மண்ணிலிருந்து சிருஷ்டிச்சதுனால அவனை மண்ணை சார்ந்து வைக்கல, மாறாக அவனை ஒரு மகிமையான ஸ்தானத்தில் தான் அவனை வைக்கிறார். மகிமையான ஒரு இடத்துல அவனை வைக்கிறார். அவனுக்கு எல்லா ஆளுகையும் அவனுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அதனால தான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே எழுதுகிற பொழுது 8ஆம் சங்கீதத்தில் 3லிருந்து 6 வரையான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அவன் எப்படி எழுதுகிறான்? ஆண்டவர், உம்முடைய விரல்களின் கிரியையாகிய சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களெல்லாம் நான் பார்க்கிற போது, உம்முடைய விரல்களின் கிரியைகளெல்லாம் நான் பார்க்குறப்பா, இதுவே எவ்வளவு மகிமையாக இருக்குது. அப்படியானால் இந்த மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் மகிமையாய் சிருஷ்டித்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காம மனுஷனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாராம். அவர் நினைக்கிற ஒரே ஒருவர் நீங்களும் நானும் தாங்க. நமக்கு என்ன வேணும் இதை விட? யோசித்து பாருங்கள், பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய அந்த நடத்ததெல்லாம் பார்த்தேன். ஆபிரகாமிட்ட சொல்லும்போது சொல்லுவார், உன் தேவனாகிய கர்த்தர் நான் வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு யாக்கோபிட்ட வெளிப்படும் போது சொல்லுவார், நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு ஆண்டவர் யாக்கோபினுடைய மகனாகி ஈசாக்கிடத்தில் வெளிப்படும் போது ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன். பின்பு இஸ்ரவேல் ஜனத்தோடு வெளிப்படும்போது சொல்வார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். இப்படித்தான் ஆண்டவர் தன்னுடைய முற்பிதாக்கள் இருந்து அறியப்பட்டாரே ஒழிய ஒரு நாள் கூட நான் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், நான் இந்த மகிமையான சூரிய சந்திரங்களை படைத்த தேவன், நீ இப்பொழுது பார்க்கிறாயே இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்று ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட வேதத்தில் தன்னை அவர் அறிமுகப்படுத்தலை. காரணம் என்ன தெரியுமா? அவர் இவைகளை ஒன்றையும் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அவர் நினைக்கிற ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? இந்த அற்பமான நீங்களும் நானும் தான். எவ்வளோ பெரிய ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொன்னால் நீங்கள் பலுகணும் பெருகணும், அதே நேரத்தில் உங்கள் பாதங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆதாம் என்ன செய்திருப்பான் தெரியுமா? யானையை கூப்பிட்டா யானை வந்திருந்திருக்கும் இல்லையா? சிங்கத்தை கீழ்ப்படியை வச்சிருந்திருப்பான் தன் வார்த்தையினால். இன்னைக்கு ஒரு பூனையை கூட நம்மளால் கீழ்ப்படியை வைக்க முடியலை. நம்ம ஒரு பக்கம் சொன்னால், அன்னைக்கு அந்த வேலைக்காரன் சொன்னான், ஆண்டவரே ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். ஆனால் இன்றைக்குள்ள வேலைக்காரர்கள் வா என்றால் போகிறார்கள், போ என்றால் வருகிறார்கள். யாரும் யாருக்கும் கீழ்ப்படுகிறத இன்னைக்கு பார்க்க முடியலை.
நம்முடைய வாழ்க்கையில் அற்றுப்போன ஒரு ஆளுகையை திரும்ப கொண்டு வருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். உங்களை திரும்பவுமாய் தம்முடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து கர்த்தர் அன்றைக்கு வைப்பாராக. ஆதாமை ஆண்டவர் அவ்வளவாய் அப்படியே ஆசீர்வதித்திருந்தாலும் ஆதாமினால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள் நிலைக்க முடியவில்லை. கவனியுங்கள், ஆண்டவர் நம்மோடு பேசாவிட்டால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வரல அப்படின்னா அது நமக்கு ஜீவனாக இருக்காது. சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக அவன் வைத்தார். இப்பொழுது பாருங்கள், சகலவற்றின் மேலும் ஆளுகையும் அதிகாரங்களையும் கொடுத்து மகிமையான ஏதேனுக்குள்ளாக வைக்கப்பட்ட அந்த ஆதாம் இப்பொழுது தன் ஆளுகை முழுவதையுமாய் நஷ்டப்பட்டு விட்டு முள்ளும் குறுக்கும் விளைக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட பூமியிலே இப்பொழுது அவன் நிற்கிறான். யோசித்து பாருங்கள், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சபிக்கப்பட்ட இடத்துல, இல்லாவிட்டால் தேவன் உங்களை ஏற்படுத்தின ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தானத்தில்? இதுக்கு யார் காரணங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என்ன நடந்துருச்சு ஆதாமே உனக்கு? தேவன் உன்னை எங்கே ஏற்படுத்தி வைத்திருந்தார்? எவ்வளவு அழகிய மகிமையான இடத்துல இருந்தான் ஆதாம். இப்பொழுது பாருங்கள், முள்ளும் குறுக்கும் அவனுக்கு முளைக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? எல்லா பக்கமும் வேதனை, எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் கஷ்டம். ஒரு நல்ல தோட்டத்தில் அழகாக உலாவி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தவனுக்கு இன்றைக்கு எழும்பி பக்கத்து இடத்துக்கு போக முடியல, எழும்பி பக்கத்தில் காரியத்தை செய்ய முடியும். காரணம், எங்கு பார்த்தாலும் நெருக்கம், எங்கு பார்த்தாலும் வேதனை, எங்கு பார்த்தாலும் கஷ்டம், சிறையிருப்பு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சிறைச்சாலையை பற்றி கவலைப்படாதீங்க. சிறைச்சாலையிலிருந்தும் அரசாள புறப்படுவார் உண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், லாசருவின் கல்லை புரட்டி போட்ட தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். உங்களுடைய அந்தகாரத்திலிருந்து உங்களை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வருகிற ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். வெங்கல கதவுகளை, இரும்பு தாழ்பால்களை உடைத்து உங்களை புறப்பட செய்கிற அதே ஆண்டவர் இன்றைக்கும் நீங்கள் விசுவாசித்தால் உங்களை திரும்பவும் புறப்பட செய்வார். என்ன நடந்தது தெரியுமா இந்த ஆதாமுக்கு? நான் எப்படி சொல்கிறேன், தந்திரசாலி தன் தந்திரத்தினாலே ஆதாமை வீழ்த்தி விட்டான். பிரைஸ் காட். அதைத்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆளுகை அங்கே தான் அவன் இழந்து போகிறான். தந்திரக்காரன். பிசாசுக்கு ஏராளமான கேரக்டர்ஸ் பைபிள் முழுசும் சொல்லப்பட்டிருந்தாலும் முதல் அவனுக்கு குறித்து கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் தந்திரக்காரன். இந்த காலை நேரத்தில் அவன் தந்திரக்காரன் என்பதை மாத்திரம் நீங்கள் அறியலை அப்படின்னா தேவனுடைய ஆளுகைக்கு நீங்கள் தூரம் ஆயிடுவீங்க. அப்போ திரும்பவுமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த தந்திரத்தை ஜெயித்தால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மறுபடியுமாய் அவனுடைய ஆளுகைக்குள் நீங்கள் வருவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலையும் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அதை இப்படி எழுதுகிறான். பாருங்கள், 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரம் அவனுடைய 2-3 வசனமானது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய பயம் ஒரு பரிசுத்தவான்குள்ள இருந்துன்னு பாருங்களேன். அடித்து துன்புறுத்தி, இன்னும் சொல்லணும், ஜீவன் போகிற அளவுக்கு எருசலேமினுடைய வீதிகளில் படுத்து கிடக்கிற பொழுது கூட பவுலுக்கு பயம் வரல. ஏன்னா அவனுக்கு ஒரு காரியம் தெரியும், என்னை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர், என்னை இறுதி நாள் மட்டும் நடத்துவார்னு தைரியமாக சொன்னான். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றணும். அவ்வளவு திடகார்த்தமாய் ஊழியத்தை செய்தவன் இப்பொழுது ஒரு விஷயத்துக்காக பயப்படுகிறான். பாருங்கள், அவன் என்ன சொல்றான்? சர்ப்பமானது அன்னைக்கு வஞ்சிக்கிற ஒரு சர்ப்பம் இருந்துச்சு பாருங்க, அது இன்னைக்கும் ஜனங்களை தந்திரமா வஞ்சிக்கிறத நான் பார்க்கும்போது உங்களுடைய மனமானது கிறிஸ்துவினுடைய உண்மையை விட்டு விலகி போய்விடுமோ, எனக்கு அது ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றான். ஹல்லேலூயா. இத்தனை பிரயாசங்களும் அதில் வீணாயிடக்கூடாது. இந்த பகல் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தந்திரக்காரனுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் பலியாகி விடக்கூடாது. உங்கள் ஆளுகை இழந்து போவீர்கள். அப்போது தந்திரம் என்ன? தந்திரங்கள் இங்கே 3 காரியத்தை நம்ம பார்க்குறோம். இவனை ஆளுகையிலிருந்து விலக்கின ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லி இன்றைக்கு நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது காரியத்தை இப்படியாய் சொல்லுகிறேன், உங்களுடைய நாவு புரட்டப்படுவதற்கு நீங்கள் இடமளிக்காதிருங்கள். முதல் காரியமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் நாவை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் டங்கு ஸ்லிப் ஆச்சுன்னா உங்கள் லைஃப் ஸ்லிப் ஆயிரும். ஃபஸ்ட்டு காரியம் அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு பேசும்படியாக இன்றைக்கு என்னோடு கூட வைத்த வார்த்தை, எனக்கு என்னுடைய உள்ளத்தில் வைத்த வார்த்தை. இது மிக கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். 1வது வசனத்தில் நான் பார்க்குறோம், 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சாத்தான் என்ன சொல்கிறான்? அந்த ஸ்திரீகிட்ட வந்து சொல்கிறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொன்னது உண்டோ?
உங்களை பேசும்படியாக வைக்கிறான். உங்களுடைய நாவை முதலாவது புரட்டுகிறான், அதாவது தடுமாற்றுகிறான். பிசாசுக்கு ஒரு காரியம் தெரியும், உங்களுடைய நாவை புரட்டியாச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதுல இதை மாதிரி வேற ஒரு ஈஸியான மெத்தேடே கிடையாதுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் எதில் ஆண்டவர் மரணத்தின் ஜீவனை வச்சிருக்கிறான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் கனியை சாப்பிட வைக்கிறது அதுக்கு அப்புறம் உள்ள விஷயம். அதுக்கப்புறம் அதனுடைய ஃபாலோயிங் மேட்டர்லாம் நடக்கலாம். ஆனால் முதல் முறையாக எங்கே போய் அவனை தொடரான்னு பாருங்க. சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை முதலாவது அவன் தொடுகிறது எங்கே தெரியுமா? அவனுடைய நாவை. அப்பொழுது ஏவாள் அங்கே பதில் கொடுக்கிறாள். வசனம் 3, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் எங்களுக்கு சாகாதபடி என்ன சொன்னாராம்? அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று. இப்பொழுது அவருடைய நாவு புரட்டப்பட்டு, ஆண்டவர் தொட வேண்டாம்னு சொல்லவே கிடையாது. இவ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக சொல்கிறா பாருங்க. புசிக்கவும் வேண்டாம்னு சொன்னாராம், தொடவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். பிரைஸ் கார்டு. ஒரே ஒரு வார்த்தை போதுங்க. பிசாசுக்கு தெரியும் ஏவாளுடைய நாவு எப்பொழுது புரட்டப்பட்டதோ அப்பொழுதே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவள் தள்ளிவிட்டாள். இந்த காலை வேளையிலே, இந்த பகல் காலத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் உங்களோடு பேச விரும்புகிறார். நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் அவருடைய 17ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, ஞானி சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். மாறுபாடான இருதயம் உள்ளவன் அவன் என்ன செய்ய நன்மையை கண்டடைய மாட்டான், புரட்டு நாவுள்ளவன் என்ன செய்வானாம்? தீமையிலே விழுவானாம். ஒரு நாவு புரட்டப்பட்டாச்சுன்னா பிசாசுக்கு தெரியும், அவன் ஆட்டோமேட்டிக்காக தீமையில என்ன செய்திடலாம்? கொண்டு வந்து தள்ளிடலாம். முதல் முறையாக நாவைத்தான் தொடரான். அதை நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க. ஏன்னா நீதிமொழிகள் 18:21 அழகாக வேதம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவில் எவ்வளவு பெரிய விஷயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள், பார்ப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆனால் பல நேரத்தில் இந்த நாவினுடைய விசேஷத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறதில்ல, இந்த நாவின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுகிறதில்ல. சும்மா ஜாலியாக பேசிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம பேசிடுறோம், நம்ம ஜாலியாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்று பயன்படுத்துகிறோம். ஆனால் இது எவ்வளவு பெரிய ஆபத்தை நமக்கு விளைவிக்கிறது என்பதை பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது என்பதை பாருங்கள். கர்த்தர் எதற்காக இந்த நாவை நமக்கு தந்திருக்கிறார் தெரியுமா? நிறைய வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி கடந்து போகிறேன். 35ஆம் சங்கீதம் 28வது வசனத்தில் சொல்கிறது, இந்த என்னுடைய நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உடைய துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய நாவை ஆண்டவர் மிக முக்கியமான நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். அது கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக இருக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய நாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். 37வது சங்கீதத்தில் 30வது வசனத்தில் நீங்கள் இப்படி வாசிச்சிங்கன்னா, நீதிமானுடைய நாவு என்ன செய்யுமா? வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். தேவனுடைய வார்த்தைகளை, ஞானம் என்றால் அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைகளை உரைத்து அவருடைய கற்பனைகளை பேசுகிறதற்காக தேவன் கொடுத்த நாவை முதலாவது பிசாசு புரட்டி போடுகிறான், ஆசீர்வாதத்தை இழக்க வைப்பதற்காக. அதுதான் நீதி கேடு. இப்படிதான் நீதிமான் அநீதிமானாய் மாறி போய் விடுவான். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நியாயத்தை நீதிமான் பேசினால் அந்த நீதிமானை குறித்து தான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். அந்த 25வது வசனத்தில், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை. யார் நீதிமான்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் அல்லது அடிமைப்பட்டு போனதையும் சிறைப்பட்டு போனதையும் அவன் சந்ததி நெருக்கப்பட்டதை நாம் பார்க்கல. காரணம் ஏனென்றால் அவனுடைய நாவு ஞானத்தை உரைத்து நியாயத்தை பேசுகிற நாவு. ஜீவனை பேசுகிறவனுக்கு எங்கெங்க வேதனை வரும்? மரணத்தை பேசுகிறவனுக்கு தான் வேதனை. ஜீவனை பேசுகிறவனுக்கு எதனால வேதனை வருது? அந்த 29வது வசனத்தில் இன்னும் தெளிவாக சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நீதிமான் என்ன செய்கிறான்? பூமியை சுதந்திரித்து என்ன செய்வானாம்? ஆமென். அவன் என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பான். பூமியை சுதந்திரித்து கொண்டு, அந்த வார்த்தைகளை கவனிங்கள். அப்படி என்றால் அடிமைப்பட்டு கொண்டு என்ற அர்த்தம் இல்லை. அவன் பூமியின் மேல் ஆளுகை செய்வானாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேல் தம்முடைய ஆளுகையை வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு விசேஷித்தமான ஆளுகையை கொடுக்கட்டும் என்று கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். இந்த தந்திரக்காரன் ஆதாமை மட்டுமல்ல நாவை புரட்ட வைத்தது, பிந்தின ஆதாம் என்று நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாவையும் கூட அவன் புரட்ட பார்க்கிறான். முதல்ல பாருங்க, அவருக்கு வந்த சோதனையிலையும் அவன் செய்கிற காரியம் என்ன? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக அவன் சொல்றான் பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே யானால் என்ன செய்யுங்கள்?
இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும் என்று சொல்லல, இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்று சொல்லுகிறான். கவனிங்கள், செய்யும் என்று சொல்லுகிறது வேறு, சொல்லும் என்று சொல்லுகிறது வேறு. இப்போ முதல்ல அவர் செய்கிறாரோ இல்லையோ அதல்ல அவனுக்கு மேட்ரு. அவர் வாய் தடம் புரண்டிருச்சுன்னா இப்போ அவனுடைய காரியத்தை அவன் சாதித்து விடுவான். அவருக்கு தெரியும், நீங்க இந்த நீ அது நடக்காட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த கல்லுகள் அப்பமாக்காட்டாலும் பரவாயில்ல. இப்போ ஆண்டவர் மட்டும் ஒரு ட்ரையல் பண்ணி சொல்லியிருந்தா கூட இப்பொழுது அவரும் தன்னுடைய ஆளுகையில இழந்து போயிருப்பார். அவர் தந்திரக்காரனுடைய தந்திரங்களை அறிந்தவர். அப்பொழுது அவர் அழகான பதிலை அவனுக்கு கொடுப்பார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாச வார்த்தைகளை நம்முடைய நாவு பேச பழகணும். விசுவாச வார்த்தைகளை நம்முடைய நாவு உச்சரிக்க பழகணும். விசுவாச வார்த்தைகளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்துகிறத தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவர் பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எழுதி இருக்கிறதை பேசினார். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பேசுகிறோமோ அதெல்லாம் எந்த வேதத்திலும் எழுதப்பட்டிருக்காது. கடைசி எல்லாத்தையும் இவன் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு ஏதாவது வேணும்னா எழுதியிருக்கிறதிலிருந்து தேடுவான். இல்லை, ஆண்டவர் எழுதியிருப்பதை நீங்களும் நானும் பேசுவதற்காகத்தான். அல்லேலூயா. பிசாசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில வந்து 8வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க. அந்த வசனங்கள் நமக்கு தெரியும். ஒரு மறுபடி உலர்ந்த மலையிலே கொண்டு போய் சகலவற்றையும் காண்பித்து என்னுடைய சகல ராஜ்யங்களின் மகிமைகளை காண்பித்து சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்கிறேன், என் நீர் சாஷ்டாங்கமாய் என்னை கொஞ்சம் விழுந்து பணிந்து கொண்டால் போதும், எல்லாவற்றையும் உமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க என்ன சொல்ல வர்றான்னா, என்கிட்ட இருக்கு இந்த ஆளுகையெல்லாம், என்கிட்ட இருக்கு இந்த பவரெல்லாம். நம்மன்னு அப்படியா? ஆதாம் வித்து போட்டிருப்பானோ, ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொடுத்தார் இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, ஆதாம்கிட்ட ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தான், ஆதாம் பிசாசுகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுதான் சொல்கிறான், பிசாசு சொல்கிறான் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆதாம் பிசாசுகிட்ட கொடுக்கறதுக்கு இது ஆதாமுடையதல்ல. கர்த்தர் ஆதாமை ஏற்படுத்தினது உண்மை, ஆதாம் விழுந்து போனது உண்மை. ஆனால் ஆதாம் பிசாசுக்கு கொடுப்பதற்கு இது ஆதாமுடையதல்ல, இது அதற்கு மேல் அதிகாரம் உள்ள தேவனுடைய காரியம். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு பதில் கொடுப்பார், நீ நினைக்கிறது மாதிரி இது உன்னுடையது கிடையாது. 10வது வசனத்தில் சொல்லுவோம், தேவனாகிய கர்த்தரை பணிந்துகிட்டு ஆராதனை செய்ய அப்படின்பா. அப்படின்னா அவனுடைய பொருள் என்ன தெரியுமா? அந்த அதிகாரம் ஆதாமிடத்தில் இல்லை, அது யார்கிட்ட இருக்கு? தேவன் என் கர்த்தரிடத்தில் இருக்கு. நீ அவரை பணிந்து கொள் என்று அவர் என்ன செய்ய வெட்கப்படுத்தி விடுகிறார். இந்த பகல் காலத்தில் சொல்லுகிறேன், சகலவற்றின் மேலும் உங்களுக்கு அவர் ஒரு ஆளுகையை கொடுப்பார். இன்றைக்கி நம்ம விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறோம். பல நேரத்தில் நம்முடைய நாவை நம்மளால் என்ன செய்ய முடியலை, ஜெயிக்க முடியலை, நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை. நான் இப்படி சொல்லுகிறேன், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இட்லியை சாப்பிட்டுட்டே இருப்போம். திடீர்னு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பிரதர் சாப்பிட்றீங்க அப்படின்னு. அப்போ தோசை சாப்பிட்றோம் அப்படிம்பாங்க. இந்த இட்லி சாப்பிட்றோமா தோசை சாப்பிட்றோமாங்கிறதுல கூட உண்மையை சில நேரத்தில் நமக்கு என்ன செய்ய முடியறதில்ல, சொல்ல முடியாமல் போயிடும். அந்த அளவுக்கு நம்முடைய நாவை அவன் புரட்டி போட்டு விடுகிறான். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புவோம், அப்போமே பார்த்தீங்கன்னா நான் வந்துக்கிட்டே இருக்கிற பக்கத்தில் வந்துட்டோம்பா. அப்போ தான் கோயம்புத்தூரில் சில இடங்களில் வீட்டில் உட்காந்து குளிக்க கூட போயிருக்க மாட்டான், ஆனால் சொல்ல நான் பக்கத்தில் வந்துட்டேன் பிரதர் அப்படிம்பா. காரணம் ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியலை, தன் நாவு புரட்டப்படுவதை குறித்து அவர்கள் பெரிய அளவில் ஒன்றும் இதிலெல்லாம் என்ன ஆயிரப்போகுது பிரதர். அதில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விசுவாசி அதிகம் சொல்லுகிற பொய் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறது தான். பிரைஸ் காட். யாரை பார்த்தாலும் வழியில் போகிறவங்கள வர்றவங்களாம் பார்த்து, பிரதர் ப்ரேயர் பண்ணிக்கிடுறோம், பிரதர் ப்ரேயர் பண்ணிக்கிடுறோம். சாயந்தரம் வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லுவாங்க ப்ரேயர் பண்ணிக்கிடுறோன்னு. நைட்டு தூங்க போகும்போது இவரே ஜெபம் பண்ண மறந்துடுவார். இவருக்காகவே ஜெபம் பண்ணுறதில்ல, அப்புறம் மற்றவங்களுக்காக எங்கேருந்து ஜெபம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவருடைய ஒய்ஃப் அவரை ஞாபகப்படுத்துவோம், எங்கே ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான், ஓ நான் ஜெபம் பண்ணாமல் படுத்துட்டேனான்னு இவருக்கே தெரியும். பல நேரத்தில் நம்மையே நாம் மறந்து போய் விடுகிறோம், மற்றவர்களை எங்கிருந்து நினைப்போம். நம்முடைய நாவுகளை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்கள். நீதிமொழிகள் 16:1 சொல்கிறது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரட்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். இன்னைக்கு அரை புருஷர்களாக கூட நம்ம இல்லை, கால் புருஷர்களாக இருக்கிறமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் யாருங்க? பூரண புருஷன். உங்களை யார் இந்த புருஷத்துவத்திலே இருந்து உங்களை யார் அகற்றினது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் யாரோ உங்களுடைய ஆளுகையை விட்டு விலக்கி விட்டார் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் சொல் தவறாதவனானால் நீங்கள் பூரண புருஷர். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லி நீங்கள் புருஷராக இருங்கள் என்று. ஆகவே புருஷராக நீங்கள் தான் முதலாவது மாற வேண்டும். இல்லாவிட்டால் இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்கப்பா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஏசாயா ஜெபம் பண்ணான், என் நாவை தொடும், என் நாவை தொடும். ஹல்லேலூயா. நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள ஒரு மனுஷனப்பா.
1 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் திட்டி தீர்க்கிறான். நீ மோசம், நீ பாவி, அக்கிரமம் மிகுந்தவள், வேசியின் பிள்ளை, எல்லாத்தையும் அவன் பேசினாலும் அவன் தான் ஆண்டவரை பார்த்தபோது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஒருவேளை இன்றைக்கும் உங்களுடைய நாவு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் அறியாமல் இருந்தாலும், இந்த காலை வேளையில், இந்த பகல் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய நாவு புரட்டப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒரு நாளும் இடமளித்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போக விரும்புகிறார். கர்த்தர் மீண்டும் தன்னுடைய ஆளுகையை உங்களுக்கு தர விரும்புகிறார். அவருடைய ஆளுகையை உங்கள் மேலே வைக்க விரும்புகிறார். ஆமென். நீங்களும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடலை எங்களோடு கூட நீங்கள் பாடுங்கள், பார்ப்போம். ஹல்லேலூயா. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உன் விருப்பம் செயல்படுத்தும், உன் விருப்பம் செயல்படுத்தும், ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆண்டவருடைய உதவியை கேளுங்கள். ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, என் நாவை முதலாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, என் நாவை நான் ஒழுங்கு செய்வதற்கு முதலாவது எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்த நாவு அவரை துதிக்கிறதுக்காக இருக்கட்டும், அவருடைய நீதியும் நியாயத்தையும் பேசுகிறதுக்காக இருக்கட்டும். பிரைஸ் காட். பிசாசானவன் தந்திரமான வார்த்தைகளை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து உங்களுடைய நாவை புரட்ட நினைக்கிற பொழுதெல்லாம் விசுவாச வார்த்தைகளை மாத்திரமே பேசிக்கொண்டே இருந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உங்களுடைய ஆசீர்வாதங்களை யாரும் பறித்து விட முடியாது. இல்லாவிட்டால் இந்த நாளிலிருந்து நீங்கள் விசுவாச வார்த்தைகளை திரும்ப 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 நீங்கள் பேசி பாருங்கள். ஆண்டவர் மறுபடியும் உங்களை ஆளுகைக்குள் கொண்டு வருவார், அவருடைய ஆசீர்வாதங்களுக்குள் கொண்டு வருவார். 2வது காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். இப்பொழுது 2வது இந்த முற்பிதாக்களுக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையின் மேலே சந்தேகம் கொள்ள வைத்தான் பிசாசு. சந்தேகம் கொள்வது என்னன்னா, அவருடைய ஆளுகையையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம இழந்து போவதற்கு சமம். ஆதியாகமம் 2 அதிகாரத்தின் 7வது வசனத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்கும்போது சொன்னார், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாவீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பிசாசு சொல்லும்போது சொன்னால், இதை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாக மாட்டீங்க அப்படின்ட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கனியை புசிக்கும்போது நீங்கள் செத்துருவீங்க. பிசாசு சொல்கிறான், நீ சாக மாட்ட. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ சும்மா அவங்க புசிக்கலை இல்லையா, அவங்களுக்கு இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது. இல்லை நான் சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கனியை பார்க்கும்போது சாகிற மாதிரி கனியாக இல்லை, விஷக்கனி மாதிரி அதில் இல்லை. அப்போ கர்த்தர் ஏதோ ஒன்றை மாற்றி சொல்லியிருக்கலாம், கர்த்தர் ஏதாகலும் ஒரு வேளை நம்மளை டெஸ்ட் பண்ணதுக்கு சொல்லியிருக்கலாம். பட் இது நல்ல கனி தான், அதனால தான் கர்த்தர் ஒரு வேளை சொல்லியிருப்பாருன்னு ஒரு அவிசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையின் மேலே கொண்டு வர வச்சா பாருங்க. இதுதான் பிசாசனுடைய 2வது தந்திரம். பிசாசின் தந்திரத்தை ஜெயிங்கள் என்றால் எப்படி ஜெயிப்பீர்கள்? முதலாவது காரியம், உங்கள் நாவை நீங்கள் புரட்டப்படாமல் பாதுகாப்பதிலிருந்து அவன் தந்திரத்தை ஜெயிக்கலாம். 2வது காரியத்தை இப்படி சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் மேலே உங்களை அவிசுவாசம் கொள்ள வைக்கிறது பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம்.
அவனுக்கு ஒரு காரியம் தெரியும், ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள அவிசுவாசம் என்ற ஒன்று வந்து விட்டனாலே அவர்களால் தேவனை பார்க்கவும் முடியாது, அவர்களால் தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது, அவர்களால் ஒன்றையும் தேவனிடத்திலிருந்து பெற முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஆளுகை விட்டு விலகி போறான்னு அர்த்தம். தேவனை பார்க்க முடியல, தேவன்கிட்ட பேச முடியல, தேவனிடத்தில் நெருங்க முடியல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல, கடைசியில் அவன் வாழ்க்கை சிறைப்படும். அவிசுவாசம் கர்த்தருடைய வார்த்தைக்கு வெளியே நீங்கள் ஒரு நாளும் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு எவ்வளோ அவிசுவாசத்தில் நம்ம இருக்கிற தெரியுமா? நம்ம பார்க்குற பொழுது நம்மளை விசுவாசிகள்னு ஒருவேளை இந்த உலகம் சொல்லலாம். அன்னைக்கு பாருங்க, ஒரு புறஜாதியானை பார்த்து ஆச்சரியப்பட்டார், இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல. ஆனால் அதே ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து கூட உங்களுக்குள்ள இப்படி நான் இதை மாதிரி அவிசுவாசத்தை யாருக்குள்ளேயும் நான் பார்க்கலன்னு என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? ஆச்சரியப்பட்டிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசத்தை நான் யார்கிட்டையும் பார்க்கலன்னு சொன்ன அதே ஆண்டவர் இஸ்ரவேல்கிட்ட சொல்ற, உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை மாதிரி நான் யார்கிட்டையும் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்ல வேளை அன்னைக்கு தோமா அவன் குடல்ல அந்த விழாவுக்குள்ள கையை விட்டு பார்த்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நல்லதா போச்சு. அப்படி இல்லைன்னு இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் உள்ள விட்டு பார்த்து உள்ள இருக்கிற குடலெல்லாம் உருவி வெளியில் எடுத்து வந்திருப்பான். அன்னைக்கு ஒரு தோமா பார்த்ததுனால கூட அப்படி இருந்தும் கூட இன்றைக்கும் நம்ம அவர் மேலே அந்த விசுவாசத்தை வைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். யூதனுடைய அந்த அந்த ஆலய பிரதிஷ்டை நாள் வருகிற ஒரு நேரம் ஆண்டவர் எருசலேமுக்கு வந்திருந்தார். அப்படி சாலமோன் கட்டின ஒரு மண்டபத்துக்குள்ளே அப்படியே அவர் உலாவி கொண்டிருந்த பொழுது சில யூதர்கள் வந்து கேட்டாங்களா, ஆண்டவரே நீர் அவரை சூழ்ந்து கொண்டு கேட்குறாங்க, எது வரைக்கும் ஐயா எங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் சந்தேகத்தையே உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க? பிசாசின் மேலே ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த யூதர்களுக்கு. யோசித்து பாருங்கள், அவர் இந்த பூமியிலே பிறந்த நாளிலிருந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி கொண்டிருந்தார், நன்மை செய்கிறவராகவே வாழ்ந்தார். கானா ஒரு கல்யாண வீட்டில் இருந்து தன்னுடைய அற்புதங்களை தொடங்கி எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை அடையாளங்கள், இத்தனையும் பார்த்தாலும் சந்தேகத்திலேயே தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். ஆண்டவர் அடுத்த வார்த்தையில் சொல்லுவார் பாருங்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாய் சொன்னேன், ஆனால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. நிக்கோதேமு அன்னைக்கு முதல் அற்புதத்தை பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் தேவன் இல்லாமல் இப்படிப்பட்ட அற்புதங்களை யாரும் நிச்சயமாக செய்ய முடியாது. அவனுக்கு அந்த பெரிய நம்பிக்கை இருந்துச்சு நிக்கோதேமுக்கு, நீங்கள் தேவன் ஆண்டவரே. அதனால தான் பிரைஸ் காட் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அத்தனை கிரியைகளை கண்டாலும் அத்தனை அற்புதங்களை கண்டாலும் அவர்களால் நம்ப முடியாதவர்களாக இருந்தார்கள். இது நீங்கள் யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர்களுடைய அனுபவம் நிறுத்திடாதீங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய அனுபவம் என்னவா இருந்துச்சான்னு தெரியுமா? நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல்களை குறித்து எபிரேய நிருபக்காரன் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பாருங்கள், ஆதலால் அவர்கள் அவிசுவாசத்தினாலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போயிருச்சான். எவ்வளவு அற்புதத்தை பார்த்துருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அந்த செங்கடலுக்குள் நடக்கிற பொழுது எவ்வளவு தூரம் அவங்க இருதயம் சந்தோஷப்பட்டிருக்கும். மாறாவை மதுரமாக்கின பொழுது எவ்வளவு அதிகமாய் களி கூர்ந்திருப்பார்கள். வானத்தின் அந்த மன்னாவை அவர்கள் புசித்து அந்த ருசித்த பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். இவ்வளவு அற்புதமான நடத்துதல் எல்லாம் பார்த்தாலும் அந்த நடத்துதலுக்குள்ளே எல்லாம் அவிசுவாசம் கலந்திருந்துச்சு. தேவன் அவர்களை அரோசித்தாராம், அவர்களை வெறுத்தார் என்று போட்டிருக்கிறது. அவர்களால் தேவன் வைத்த வாக்குத்தத்தத்துக்குள்ள கூட பிரவேசிக்க முடியல. இப்பொழுது யூதர்கள் பாருங்கள், அவர்கள் எவ்வளவோ அற்புதங்களை கண்டவர்கள் தான், அவர்களாலும் நம்ப முடியவில்லை. எல்லாத்துக்கும் மேலே சீசர்களுடைய நிலைமையை பாருங்க பார்ப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் போஜன பந்திருக்கிலே கர்த்தர்களுக்கு தரிசனமானாராம். உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டாராம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சீசர்களால் கூட நம்ப முடியலை. 3.5 வருடங்கள் படுத்தான், 3.5 வருஷம் கூட நடந்தான், 3.5 வருஷம் கூட உறங்குனான், இத்தனை அற்புதங்களையும் ஒன்றா பார்த்தான். ஆனால் கூட அவர் உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்கிறத அவனால் நம்ப முடியலை. லாசரு உயிர்த்தெழுந்து வைத்ததை பார்த்தவன், பாடையை துமந்து கொண்டு போகிறவளை தொட்டபோது உயிர்த்தெழுதலை கண்டவன், இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்ப முடியலையா? சீசனுடைய நிலைமையை பாருங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதே சொன்னார், இன்னும் நான் மரிப்பேன், மீண்டும் நான் உயிரோடு வருவேன். சீஷர்களை அவ்வளவு தெளிவாக உறுதிப்படுத்தினார். ஆனால் செத்து ஒரு 3 நாள் கூட வெயிட் பண்ணலைங்க, அவர் உயிர்த்தெழுந்து வருவார்னு. அடுத்த நாளே பேதுரு ரொம்ப அன்பானவன் பாருங்க. எப்பொழுதுமே அன்பானவர்களுக்கு பிரச்சனை அதிகம்னு தான் நான் நினைக்கிறேன். பேதுரு உடனே சொல்கிறான், மீன் பிடிக்க போகிறோம் வர்றீங்களா அப்படிங்கிறான் பாரு. எல்லாரும் உடனே
அவங்களாவது சொல்லியிருக்கணும், எங்க இப்போ தான் நம்முடைய தேவன் மரித்திருக்கிறார், அவர் ஏற்கனவே வாழ்ந்திருக்கிற காலத்தில் எவ்வளவு வார்த்தைகளை நமக்கு கொடுத்தாரு, எவ்வளவு அற்புதங்களை கண்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமேன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. மற்ற சீசர்களும் சொல்லுகிறார், நாங்களும் ரெடி, நாங்களும் வருகிறோம். எல்லாம் சேர்ந்து போகிறானுங்க பாருங்கள். எவ்வளவு பயங்கர அவிசுவாசம் என்று பாருங்கள். நான் சொல்வேன், இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளாக ஒரு நாளும் பிசாசு வைத்திருக்க மாட்டான். நீங்கள் நினச்சி ஏன் உங்களுக்கு இன்னும் நடக்கலை தெரியுமா? நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளாக ஒரு பயங்கர அவிசுவாசத்தை அவன் இன்றைக்கு தந்திரக்காரனாய் போட்டிருக்கிறான். விசுவாசம் என்பது காணப்படாத காரியத்தை குறித்த நிச்சயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் அந்த வெளியே வர்றாராம், அவங்கள சந்திக்கிறாரு. அவங்ககிட்ட போய் கேட்டார், எப்பா ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல. அவர்கள் தங்கள் உண்மையை சொன்னார்கள். நாவை அங்கே பிரட்டதுக்கு இடம் கொடுக்கல, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைன்னு சொல்லாமல் அவர்கள் இல்லை ஆண்டவரே எங்கள் இடத்துல எதுவுமே இல்லை, நத்திங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பகல் காலத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாகலும் உங்களிடத்திலே உண்டா? இவ்வளோ பிரயாசப்பட்டீர்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, இவ்வளோ ஓடி ஓடி உழைச்சிங்களே, இவ்வளவு வேர்வைகளை சிந்தினீங்களே, ஏதாகலும் புசிப்பதற்கு உங்கள்கிட்ட இல்லை, உண்டா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏன் இல்லை தெரியுமா? அவிசுவாசம். பிரைஸ் காட். இந்த பகல் காலத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை விட்டு போயிட்டீங்கன்னா, ஆண்டோடைய ஆளுகையை விட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. இதே சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஆண்டவரே கேட்பார், உங்களை நான் ஒன்றும் இல்லாமல் அனுப்புனேன், ஏதாவது குறைவுபட்டுச்சான்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒன்றுமே குறைபடலை டாடி. ஆமேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. அப்போ ஏதாவது குறைபட்டுச்சா? இல்லை, ஆண்டவர் குறைவுபடுத்த மாட்டார். இப்போ அதே சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படியாகலும் முன்னுக்கு கொண்டு வந்துடணும்னு ஓடி ஓடி வேலை செய்கிறான், ராத்திரி முழுவதும் பிரயாசப்படுறான். ஆண்டவர் கேட்குறாரு, ஏதாவது இருக்காப்பா, ஏதாவது இருக்காப்பா? ஆமீன். அவங்க சொல்லியிருக்கலாம், 2 மீன் மட்டும் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க. ஆமீன். ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இல்லை என்றார்கள். எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மரண இருளில் இருந்து உங்களை வெளிச்சத்துக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வர போகிறார். இடுக்கண்களிலே இருந்து நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை விசாலத்திலே கொண்டு வர போகிறார். சிறையிருப்புக்குள் இருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஆமென் அரசாளுவதற்காக கர்த்தருக்காக புறப்பட போகிறீர்கள். அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துல நடக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் வலைகளை போடுங்கன்னு கீழ்ப்படிஞ்சாங்க, பரவாயில்ல. இதெல்லாத்தையும் விளக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதாது. அது பின்னாடி திரளான மீன்களை பிடிச்சாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் அவரை கர்த்தர் என்று யோவான் அங்கே பார்க்குறேன். இயேசுக்கு அன்பாக இருந்த சீசன் சொல்கிறேன், எப்பா அவன் கர்த்தர்ப்பா, அவ்வளோ நேரம் அவங்களோட பேசியிருக்கிறாரு, அவ்வளோ நேரம் அவங்ககிட்ட இடைப்பட்டிருக்கிறாரு. ஆனால் 3.5 வருஷம் கூட இருந்து பழகி வாழ்ந்து படுத்து தூங்கி இருக்கிற ஒரு நபரை அறிய முடியாதுன்னு காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். அவிசுவாசம் சீசருடைய கண்களை தேவனை பார்க்க முடியாமல் மறைத்து போட்டது. இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் சீசனாகி ஒன்றை பார்த்து சொல்கிறேன், உன் இருதயத்துக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்துருச்சுன்னா எத்தனை பெரிய பிரசங்கியா இருந்த இடத்துல வந்தாலும் நீ தேவனை பார்ப்பதற்கு நிச்சயமாய் முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் உள்ள மனுஷன் தேவனிடத்திலிருந்து ஒன்றை ஒரு நாளும் பெறுகிறதில்லை. உங்கள் கண்கள் அது மறைச்சு போட்டுரும். உங்கள் பக்கத்திலே தான் ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் கண்கள் பார்க்கவே முடியாது. பாருங்கள், இந்த அவிசுவாசக்காரன் என்ன செய்கிறான்னே தெரியல அவனுக்கு. அவன் பாருங்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தானாம். சரி, ஓகே, தெரியாமல் இல்லாமல் இருந்திருக்கலாம். தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். உடனே அப்படியே குதிச்சிருந்தா பரவாயில்ல. இப்போ சட்டையை கட்டியாச்சு, வஸ்திரத்தை கட்டி கொண்டான். அதுக்கப்புறம் எதுக்கு குதிக்கணும்? என்ன சொன்னால் தடுமாற்றத்தில் என்ன பண்ணணும்னே தெரியலை. அவிசுவாசக்காரனுக்கு அவன் வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அப்படி தான் ஒவ்வொன்றிலையும் போய் தவளை குதித்த மாதிரி ஒரு யூகத்தில் அவன் சாடி அவனே அவன் கெடுத்துக்கிடுவான். நல்ல வேலை இயேசு பக்கத்தில் இருந்தனால அவன் காப்பாற்றப்பட்டிருப்பான். இன்றைக்கு பகல் காலத்தில் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களோடு கூட உங்களை ஆளுகை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களின் மேல் ஒரு அவிசுவாசத்தை நீங்கள் வைத்து விடவே வேண்டாம். முதல் காரியத்தை சொல்லுகிறேன், உங்கள் நாவு புரட்டப்படுவதற்கு நீங்கள் இடமளிக்காதிருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் விசுவாசத்துக்கு மாறாக பேசாதீங்க. அவன் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் விசுவாசத்தை பேசுவதற்கும் மட்டுமே உங்கள் நாவுகளை முதலாவது பயன்படுத்துங்கள். 2வது காரியத்தை சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, ஒரு நாளும் என்ன செய்து விடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி நடக்குமா நடக்காதா? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரத்தை மாதிரி உனக்கு பிள்ளைகளை நான் கொடுப்பேன் அப்படின்றாரு.
அப்போ அவன் அந்த விசுவாசத்தை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச, அவன் நினச்சிதான் நாம் தெரியுமா, அதை நம்பி அணைத்து கொண்டானாம். அதுதான் வசனம் சொல்லுது. எப்படி நம்பி அணைச்சிருக்க, ஒரு குழந்தையை அணைக்கிறது ஈஸிங்க, நட்சத்திரத்தை எப்படி அணைக்கிறது, இதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு கூட எட்டாத காரியம். இப்பொழுது நட்சத்திரத்தை பார்க்கும்போது இவ்வளவு பிள்ளையான்னு நம்பி அவன் அணைத்து கொண்டான் பாருங்கள். ஆண்டவர் பார்த்தாரு, இன்னைக்கு ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாக வைத்து ஆபிரகாமின் சந்ததியாக இன்னைக்கு நட்சத்திரங்களை போல நம்ம பெருக பண்ணிட்டார் பாருங்க. வாக்குத்தத்தங்களை அணைக்க தெரியணும். வாக்குத்தத்தங்களை அப்படியே பார்க்காத விஷயங்களை பார்த்த மாதிரி, காணாத காரியங்களை கண்டது போல, முடியாத காரியங்கள் முடிந்ததை போல ஆண்டவர் உங்களை கனமாக வச்சிருக்கிறத நீங்கள் அப்படியே பார்க்க நினைக்கணும். அவருடைய வார்த்தைகள் உங்கள் மேல் விழும்போது நீங்கள் அந்த இடத்துல போயிடணும். கர்த்தர் எனக்கு அதை கொடுத்துட்டாருன்னு நம்பணும். அப்படி எந்த மனிதன் நம்புகிறானோ, ஹல்லேலூயா, அவனை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவனை நிச்சயமாய் கர்த்தர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா, அவன் ஆளுகை செய்வான். ஹல்லேலூயா. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் தீடன் கொண்டான். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் தீடன் கொண்டான். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டான். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டான். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், முந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், முந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்குரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நாங்க நம்பி வந்தோ உம் சமூகம், நம்புகிறோ உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. ரெண்டு காரியத்தை பார்த்தோம். நாவை புரட்டுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. முதல் காரியம், நீங்கள் அதை ஜெயிக்கணும், ஓவர்டேக் பண்ணணும். பிசாசின் தந்திரம் அது. அப்போ உங்கள் ஆளுகை உங்களை நீங்கள் திரும்பி வரும். ரெண்டாவது காரியம், தேவன் உங்களை குறித்தும் உங்கள் குடும்பங்களை குறித்தும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தால், எத்தனை சூழ்நிலைகள் எதிராக வந்திருந்தாலும் நீங்கள் நம்பணும், அதை அணைச்சிக்கிடணும். இல்லை, அது பொய். சாத்தான் வைக்கிற எல்லா தந்திரங்களும் பொய். கர்த்தருடைய வாக்கு தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும், ஆம் என்றாலும் ஆமேன் என்றாலும், நான் ஏற்கனவே சொன்னேன், அது அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை நீங்கள் எவ்வளவு தூரம் அறிக்கையிடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அவருடைய உண்மையிலே அவர் உங்களை நடத்துவார். மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி நாம் நிறைவு செய்ய போகிறோம். புதிய ஏற்பாட்டிலேருந்து பார்ப்போம் அவனுடைய தந்திரத்தை. ஒரே ஒரு காரியத்தை, இந்த பிசாசின் தந்திரங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு முதல் பாயிண்ட். அதில் 3 காரியத்தை பார்க்குறோம். அதில் 3வது விஷயம் என்னென்னா, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, சாத்தானால் நாம் மோசம் போகாதபடி, நல்ல வார்த்தைகளை நீங்கள் கிரகித்து கொள்ளுங்கள். சாத்தானால் நாம் மோசம் போகாதபடி, அவன் மோசம் போக்குகிறவன், தந்திரக்காரன், நம்முடைய வாழ்க்கையை மோசம் போக்கி விடுவான். அவன் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போது ஏற்கனவே அவன் தந்திரக்காரன், இப்போ அவன் தந்திரக்காரனாக இருக்கிறான். இப்போ நமக்கு அது இன்னும் அதிகமாக ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். இன்னும் அதிகமாக நமக்கு அதை குறித்து ஆண்டவர் நமக்கு பேசிட்டார். அதனால் ஒரு நாளும் அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இருந்து விடக்கூடாது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாருங்கள், ஒரு மனிதன் மேலே வச்சிருக்கிறதான அந்த கசப்பு, மன்னிக்க முடியாத அந்த நிலைமை பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, இருதயத்துக்குள்ளே ஒரு கசப்பை ஒரு சகோதரன் மேலே ஒரு சபை வைத்திருக்கிறது. இப்போ ஆண்டவர், இப்போ பவுல் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் மோசம் பெயராதீங்கன்னு சபையை பார்த்து சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. எந்த நபர் மேலே கசப்பை வைத்தோம், அந்த கசப்பு வைத்த நபரை பார்த்து சொல்லாமல், இந்த கசப்புகளையும் கோபத்தையும் வைத்திருந்த நபரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மோசம் போகாதபடிக்கு, சாத்தானால் மோசம் பெயராதபடி அவனுடைய தந்திரங்களை அறிந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சிறிதாக மாத்திரம் சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த கொரிந்து சபையை ஒரு குறிப்பிட்ட நபர், எனக்கு தெரியாது அந்த நபர் யார் என்று, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர் ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கிறான். என்னுடைய சிந்தை சரியாக இருக்குமானா, ஊழியக்காரனுக்கு தான் வேதனை கூட. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப வேதனையை இந்த குறிப்பிட்ட நபர் கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கும் கூட நிறைய பேரை நான் பார்க்குறேன். நம்முடைய சபையில் அப்படி ஜனங்கள் இல்லை.
ஆனால் ஊழியக்காரனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிற, வேதனை கொண்டு வருகிற, அதிலே பார்த்து சந்தோஷப்படுகிற நிறைய பேரை ஒவ்வொரு காலங்களிலையும் நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவுதான் உண்மையாக நின்று ஊழியத்தை செய்தாலும் எதையாகலும் ஒரு குறையை கண்டுபிடிச்சு அதை ஒரு 10 பேருக்கு சொல்லி அதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை காண்கிற ஜனங்கள் இல்லாமல் இல்லை. ஒருவேளை இந்த நபரும் அப்படி இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி தன் ஊழியக்காரனுக்கு, அதனால் என்னாச்சுன்னா, இப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு வேதனைன்னு வரும்போது சபைக்கும் அது வேதனை தானே. அதனால் நினைக்கிறேன் கொரிந்து சபையும் சேர்ந்து பவுலோடு கூட, ஐயோ இவ்வளவு ஒரு நல்ல தேவ மனிதனுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாரே அப்படின்னு சொல்லி பவுலோடு கூட என்ன செய்திருக்கலாம் தெரியுமா, வேதனைப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பாடுகளை குறித்து கொரிந்திய நிருபத்தில் எழுதும்போது 2 கொரிந்தியர் 11:26 அதை இன்னும் தெளிவுபடுத்துகிறான். என்னுடைய சுய ஜனங்களினாலும் நான் மோசம் போக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான். அந்நிய ஜனத்தினால மாத்திரம் எனக்கு வந்த பிரச்சனை கிடையாது, கள்ள சகோதரர்களால் மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய சுய ஜனத்தினாலும் எனக்கு பிரச்சனை. இந்த பகல் காலத்தில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, சில நேரங்களில் சுய ஜனத்தினாலும் நமக்கு பிரச்சனைகள் வரும். மறந்து போய்விடக்கூடாது. காயினை கொன்றது வேறொரு சகோதரன் இல்லை, காயினை கொன்றது அவனுடைய சொந்த சகோதரன் தான். மோசேயை முதலாவது எதிர்த்து பேசினது கோராகின் கூட்டம் அல்ல, மோசேயை முதலாவது எதிர்த்து பேசினது அவனுடைய சகோதரனும் சகோதரியும் தான். நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. யோசேப்பை கொண்டு வந்து குழியில போட்டது அந்நியர்கள் கிடையாதுங்க, யோசேப்பை அவர்கள் கிடையாது. யோசேப்பை குழியில முதல்ல போட்டது அவனுடைய சகோதரர்கள் தான். பிரைஸ் காட். தாவீது சொல்லுகிறான், என்னோடு கூட நடந்தவங்களும் என்னோடு கூட பழகிறவர்களும் அப்பம் புசித்தவர்களும் தான் தங்கள் தலைகளை உயர்த்தினார்கள், எனக்கு எதிராக திரும்பினாங்கன்னு தாவீது சொல்றான். பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சுய ஜனத்தினால சில நெருக்கங்கள் வரலாம். ஆனால் இந்த நெருக்கங்களை வரும் பொழுது நீங்கள் என்ன செய்திடக்கூடாது, அவர்கள் மேலே கசப்புகளை வைத்துக்கொண்டே இருக்கக்கூடாது. அவர்கள் மேலேயே நீங்கள் என்ன செய்திடக்கூடாது. அது அது அந்த கசப்பு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அறியாத ஒரு தெய்வீக ஆளுகை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி விடும். எபிரேயர் 12:15 சொல்லு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்ன செய்து, கசப்பான வேர் உங்களுக்குள் முளைத்து எழும்பாதபடிக்கு அந்த வசனம் சொல்லி பாரு. அது நீங்கள் என்ன செய்ய, ரொம்ப கவனமா இருக்கணுமா. கசப்பான வேர், அது வேர், அது முளைச்சி எழும்பிச்சுன்னா அது செடியா மாறும், செடி அதுக்கப்புறம் மரமா மாறும். இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகிமையான கிருபைகளை என்ன செய்துரும், அட்டி போட்டு விடும். அதாவது பவுல் என்ன சொல்கிறான் தெரியுமா, அவன் அப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு காரியம் செய், தெய்வீக சுபாவத்தை அவனுக்கு காண்பி. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள், உங்களுடைய தெய்வீக சுபாவத்தை காண்பீங்க. எப்படி என்ன சொல்றார், எப்படி அந்த தெய்வீக சுபாவத்தை அந்த 8வது வசனத்தில் அவன் சொல்லுகிறார். 7வது வசனத்தில் பாருங்க, ஆதலால் அதிக துக்கத்தில் அவன் அமிழ்ந்து போகாதபடி அவனுக்கு நீங்கள் மன்னித்து ஆறுதல் செய்யுங்கள். நல்லா கவனிங்க, மன்னிப்பு கேட்டானோ இல்லையா அது நமக்கு தெரியாது. பவுல் என்ன சொல்லுகிறான், கசப்பை உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு இருக்காதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, தயவு செய்து அவனுக்கு மன்னிங்க, அவனுக்கு மன்னித்து முதல்ல ஆறுதல் செய்யுங்க. ஹல்லேலூயா. அடுத்து 10வது வசனத்தில் சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் மன்னித்தால் நானும் என்ன செய்வேன், அதை மன்னிப்பேன். இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவன் கசப்புகளை நீங்கள் வைத்து கொண்டிருப்பது சாத்தானுடைய தந்திரம். யார் மேலும் கசப்பில்லப்பான்னு நீங்கள் பாடும்போது கசப்புகளோடு இருக்கக்கூடாது. ஒருவேளை யார் உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் பரவாயில்லை, யார் உங்களை குழியில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. யோசேப்பு, உன்மேல் இருக்கிற தேவ திட்டத்தை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. நான் சொல்கிறேன், யார் உனக்கு எதிராக தங்கள் குதிகால உயர்த்தினாலும் பரவாயில்ல, உன்னை அரசாட்சியில் கொண்டு வைக்கணும்னு தேவன் ஒரு திட்டம் வச்சுட்டார்னா, எத்தனை பேர் முன்பாக கடத்தி விடப்பட்டிருந்தாலும் அவைகளை கடந்து கொண்டு வந்து உன்னை கூட்டிக் கொண்டு வந்து அரண்மனையில் உட்கார வைக்கிற தேவன் உன்னுடைய தேவன். ஹல்லேலூயா. யார், நான் சொல்றேன், உனக்கு எதிராக ஒரு வேளை இந்த கோராகின் கூட்டங்கள் எழும்பினாலும் அவன் பூமியை பிளக்க செய்து அவர்களை உள்ளே தள்ளிவிட்டு அவன் தேவன் கணம் பண்ணுகிற மனிதன் இவருக்கு விதமாய் செய்யப்படும் என்று உன்னை உயர்த்துகிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய தேவன். நீ மறந்து போய் விடாதே. இந்த சூழ்நிலைகளையே நீங்க திரும்பிட்டு இருக்க கூடாது. இதற்கு மேல நம்ம ஜெயம் எடுக்கணும், இதற்கு மேல ஒரு ஆளுகை நம்ம கொண்டு வரணும், இதற்கு மேலே நமக்கு ஒரு ஆளுகை இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த குழிக்குள்ளேயே உங்கள் காலங்கள் முடிந்து போய் விடாதுங்க. நான் சொல்றேன், இந்த சிறைக்குள்ளேயே உங்கள் காலங்கள் அடைபட்டு விடாது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு விசேஷமான ஆளுகைக்காக உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நம்பி இருந்த அந்த யோசேப்பை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, எகிப்தில் அடிமையா இருக்கிறதுக்கு கொண்டு வரல, எகிப்தை ஆளுகை செய்வதற்கு தான் கொண்டு சென்றார்.
ஆனால் பாருங்கள், வாக்கு தத்தத்தை நம்பாத ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? எகிப்தில் போய் அவர்கள் தான் அடிமையாக இருந்தார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் எகிப்திலே அடிமையாக இருப்பதும் ஆளுகை செய்வதும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு பிடித்துக் கொள்கிறீர்கள் என்பதை சார்ந்ததுதான். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உண்மையாக பிடித்துக் கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் இருக்கிறது எகிப்தாக இருந்தாலும் அந்த எகிப்திலே வேதம் சொல்கிறது, யோசேப்பு தன்னுடைய கையை நீட்டினால் ஒழிய வேறொரு மனுஷன் என்ன செய்ய முடியாது தெரியுமா? அசைய முடியாதான். அப்படிப்பட்ட மகிமையான ஆளுகையை குழியிலே கிடந்த, அவமானப்படுத்தப்பட்ட, குற்றம் சுமத்தப்பட்ட, சிறைச்சாலை அனுபவங்களை பெற்ற யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருவாரானால் உனக்காக எனக்காக என் ஆண்டவர் ஏன் தர முடியாது? ஹல்லேலூயா. கசப்பான வைராக்கியத்தை நீங்கள் வைக்காதீங்க. யாக்கோபு அதை சொல்லும்போது அந்த 3ஆம் அதிகாரம் 15 சொல்லாது, ஜென்ம சுபாவமும் பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியமும் அது உங்களுக்குள்ளே துர்ச்செய்களை உண்டாக்குமாம். நீங்கள் உங்கள் நற்கிரியைகளை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட உங்களை அது என்ன செய்யுமா தெரியுமா? அந்த கசப்பும் விரோதமும் என்ன செய்யுமாம்? உங்களுக்குள்ளே துர்ச்செய்களை செய்யும்படியாக உங்களை அது இடம் உண்டாக்கும். அது உங்களை தூண்டும். கடைசி என்ன ஆகும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு நீங்கள் தூரம் போயிடுவீங்க. அதுதான் அவனுடைய வேலை. பிசாசு ரொம்ப தந்திரக்காரன். எங்களுடைய சபையில் ஒரு சகோதரன், நான் இந்த இடத்துல அவனை சொல்லாமல் இருக்க முடியாது. நான் ரொம்ப நேசித்த ஒரு நல்ல சகோதரன், நல்ல வேதத்தை நல்ல படித்த சகோதரன், நிறைய ஊழியங்களுக்கு போகக்கூடியவர், ஆண்டவர் அற்புதமாய் பயன்படுத்துகிற ஒரு நபர் தான். ஆனால் பாருங்கள், தன் சகோதரன் மேலே வச்சிருக்கிற ஒரு கசப்பை அவனால் விடவே முடியலை. ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம், ஒரு 2 சென்ட் இடத்துல வந்த பிரச்சனைங்க. கடந்த 2 வருடங்கள் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஊழியக்காரர்களை நாங்கள் எத்தனையோ விஷயம் அழுதுருக்கிறோம். எத்தனை முறையோ பல பேச்சுவார்த்தைகள்ங்க. உலகத்தில் அத்தனை பேரையும் கூட்டி வச்சு பேச வேண்டிய கட்டாயம். இதே ஆலயத்துக்குள்ளே ஒரு முறை பேசுகிறேன், அப்போ கூட ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு செங்கல்லை எடுத்து அவன் தன்னுடைய தலையை உடைச்சு இந்த ஆலயத்தினுடைய வாசல்கள் இரத்தம் பறைந்த கடிகளாய் போனது. ஒரு சின்ன கசப்பு பாருங்க, இருதயத்துக்குள்ள வச்ச கசப்பு மாற்றவே முடியலை. நான் எத்தனையோ முறை ஒரு சகோதரனை போல் அவனோடு பேசினேன். தம்பி, சகோதரனே, நான் இந்த ஊருக்கு வந்தபோது படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வந்தேன், பாய் கூட இல்லாமல் வந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் எனக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறார்ப்பா. உனக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்துருக்கிறார். உன் சகோதரனுக்கு தானே அதை நீ கொடுக்குற. ஒரு 2 சென்ட் இடத்தை பற்றி நீ கவலைப்படாத. கர்த்தர் சித்த வச்சார்னா ஒரு நிலைமையில கார்னியாவில் பாதியே உனக்கு வாங்குறதுக்கு உதவி செய்வார். ஆண்டவரால் கூடாத காரியம் எவ்வளவோ காரியங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்து சொன்னாலும் கேட்கிற நேரத்தில் இருக்கிறத தவிர மற்ற நேரங்கள் முழுவதும் வாழ்க்கையில கசப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். கடந்த நாளில் மறுபடியும் அந்த 2 சென்ட் இடத்தை எழுதி கொடுத்தார். எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிரச்சனை. எழுதி கொடுத்த போதாக நினைத்தோம் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மறுபடியும் கசப்பு உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டே இருந்தார். எந்த நபர் அந்த இடத்தை பல வருடங்களுக்கு முன்பாக வாங்கி கொடுத்தாரோ அந்த நபருடைய வீட்டிலே போய் கற்களை எடுத்து எரிந்து அந்த நபருடைய வீட்டில் போய் பிரச்சனை. இப்பொழுது ஊழியக்காரனாக நான் வழியில் போனால் கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். வழியில் போனால் கூட என்னை பார்க்கும்போது தலையை திருப்பிட்டு போயிட்டு இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? கசப்பு. இந்த பகல் காலத்திலே தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆமேன். இது பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் கசப்புகள்லேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அகிதோப்பலை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரன், தாவீதினுடைய ஆலோசனைக்காரனாக அவன் இருந்தான். கடைசி அவன் எப்படி செத்தானாம் பாருங்கள். 2 சாமுவேல் 17:23 சொல்லுது, தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபொழுது அவன் தன் கழுதியின் மேல் சேணம் வைத்து அவன் தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். ஒரு அருமையான ஊழியக்காரன், கர்த்தருடைய அருமையான தாசன், தற்கொலை பண்ணி சாகிறான். அதே ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஒரு அதிகாரம், அந்த 17 அதிகாரம் அப்படி சொல்லுது. 16 அதிகாரத்தில் அதே வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அகிதோப்பலை பற்றி ஆண்டவர் எழுதுகிறார், அவனுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருப்பான். அகிதோப்பல் பேசிட்டார்னா வேற யாரும் கன்ஃபர்மேஷன் கேட்க வேண்டியதில்லை. இன்னொரு தீர்க்கதரிசிட்ட போய் இது நடக்குமா நடக்காதான்னு தாவீது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அகிதோப்பல் எஸ்னா எஸ் தான், நோனா நோ தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின் போல பேசினவன் தான். ஆனால் கடைசியில் 17 அதிகாரம் சொல்லுது, நாண்டு கொண்டு செத்தான். காரணம் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 11:3 நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். தாவீது பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்த போது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்கும்படி ஆள் அனுப்புகிறானாம். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு செய்தி வருகிறது, அந்த ஸ்திரீ எலியாமின் குமாரத்தி அப்படிங்கிற ஒரு செய்தியை அவன் கேட்கிறான். யார் இந்த எலிமா பார்த்தீங்க அப்படின்னா, அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் பாருங்கள், அகிதோப்பேலின் குமாரன் எலியாம். பிரைஸ் காட்.
என்ன நடந்திருக்கிறது என்று நீங்கள் இப்பொழுது யோகித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அகிதோப்பேல், அதாவது தாவீதின் ஆலோசனைக்காரனுடைய குமாரன் எலியாம். இந்த எலியாம் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதினுடைய படைவீரர்களில், அதாவது தாவீதுக்கு பயங்கரமான படைவீரர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த படைவீரர்களில் ஒருவன் தான் இந்த எலியாம். இப்பொழுது எலியாம் தன்னுடைய பிள்ளைக்கு, அதாவது தன்னுடைய மகளுக்கு, அந்த படைகளிலேயே இருந்த இன்னொரு மனுஷன் தான் உரியா, அவனையே என்ன செய்துக்கிறாருன்னா தாவீதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. 3 தலைமுறைகளாக, அதாவது அகிதோப்பேல் தாவீதினுடைய ஊழியக்காரன், அவனுடைய குமாரனாகிய எலியாம் தாவீதினுடைய குமாரன், இப்பொழுது அவனுடைய குமாரத்தி ஆகிய பத்சேபாளும் உரியாவும் தாவீதினுடைய ஊழியக்காரர்கள். 3 தலைமுறையாகவே இப்பொழுது தாவீதை சேவிக்கிறவர்கள். நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, வேலையை என்ன செய்திருச்சு, பயிரை மேய்ஞ்ச மாதிரி தாவீது அந்த சந்ததியை என்ன செய்துட்டான், அந்த பத்சேபாளை கையில் எடுத்த உடனே இப்பொழுது வெளியில் இந்த அகிதோப்பேல் அதை சொல்லலை, வெளியில் அதை காண்பிச்சுக்கிடலை, ஆனால் மனசுக்குள்ளே என்ன செய்ய தெரியும், அந்த கசப்பை வச்சுக்கிட்டே இருந்தான். தாவீது செய்தது பாவமா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தாவீது செய்த பாவத்திற்கான வேதனையை தாவீது அடைஞ்சதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது தாவீது தன் பாவத்துக்காய் கதறினான், தன் பாவத்துக்காய் கெஞ்சினான். ஆண்டவர் உன்னை மன்னித்து இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. ஆனால் கசப்புகளை வச்சுட்டு இருந்தவன் என்ன செய்தான் தெரியுமா, கடைசியில் எப்படிடா இதை பழி வாங்கலாம், அப்பா வேதம் சொல்லுது இல்லையா, கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைத்து எழுப்பி கடைசியில் துர்ச்செய்களை செய்யும்படியாக அவனை தூண்டிச்சுமா. கடைசி என்ன துர்ச்செய்தியை தூண்டிச்சு தெரியுமா, தாவீதினுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள், தாவீது இடத்துல மன்னித்துக் கொள்ளுங்கள், அகிதோப்பேல் இடத்துல ஆலோசனை கேட்பதற்காக தாவீதினுடைய பிள்ளைகள் வருவார்கள். அப்பொழுது இவன் என்ன செய்வான் தெரியுமா, அந்த பழைய காரியத்தை மனதில் வச்சுட்டு இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு, தாவீதின் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவான், உன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் எல்லாம் இருக்காங்க, அவர்களோடு கூட நீ போய் சேரும் என்று அந்த என்ன செய்வான் தெரியுமா, தன்னுடைய சின்ன பேத்திக்கு நடந்த அந்த வேதனையை மனதில் வச்சு இப்பொழுது உன் ஆலோசனைகளை கொடுப்பான். கவனிங்கள், ஒரு கசப்பு எவ்வளவு பெரிய துர்ச்செய்களுக்கு இடம் வைக்குதுன்னு பாருங்க. கடைசியில் அவன் நாண்டு கொண்டு செத்தான். பழைய ஏற்பாட்டில் நாண்டு கொண்டு செத்தவன் தேவனுடைய வாக்கை போல பேசினவன், புதிய ஏற்பாட்டிலே நாண்டு கொண்டு செத்தவன் தேவனோடு கூட நடந்தவன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரோடு கூட நடப்பதோ ஆண்டவரை போல இருப்பதோ வாழ்வது அல்ல முக்கியம். ஆமென். பிசாசின் தந்திரங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். எபேசியர் 6:11 சொல்லுது, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு நீங்கள் திராணி உள்ளவர்களாக வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆளுகையை வைத்திருக்கிறார். சகலவற்றையும் உங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவது தான் அவருடைய நோக்கம். சகலவற்றையும் நீங்கள் ஜெயித்து வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். சகலவற்றின் மேலும் நீங்கள் ஜெயம் எடுப்பது தான் கர்த்தருடைய கிருபை, சித்தம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல தேவனுடைய மனிதரை தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜஸ்டஸ் பானுவேல்னு சொல்கிற ஒரு போதகர் இருக்கிறார். அவர் என் தகப்பனை பார்த்து அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, வின்சென்ட், காலையில் டீ குடிக்க வேண்டியது முக்கியம்தான், ஆனால் டீ குடித்தாதான் நான் நீ எழும்புவேன்னு சொல்லிட்டேன்னா அந்த டீ ஒன்று அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு அர்த்தம். நீ டீ குடிக்கக்கூடாதுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அது ஒன்று அடிமைப்படுத்தக்கூடாதுப்பா. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலும் நீ தான் ஆளுகை செலுத்தணுமே ஒழிய எதுக்கும் நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லுவார். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், உங்கள் கீழாக எல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறதா, இல்லாவிட்டால் எல்லாவற்றுக்கு நீங்கள் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் நாவை நீங்கள் பத்திரப்படுத்தி இருக்கிறீங்களா? ஆமென். பிசாசு உங்கள் நாவை ஒருவேளை புரட்டுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? தேவன் சொல்லாததை சொல்லதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் நாவு புரட்டப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கி நீங்கள் அதை ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தைகளை நீங்கள் காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை மாத்திரம் பேசணும். கர்த்தரை ஆராதிப்பதற்காக மாத்திரம் உங்கள் நாவுகளை நீங்கள் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அவருடைய வார்த்தைக்கு மேலே எந்த காரணத்தை குறித்து சந்தேகம் வரக்கூடாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, எல்லாம் எதிராக இருக்கட்டும். ஆமென். யோசேப்புக்கு பெரிய தரிசனம் வந்துச்சுங்க. தரிசனம் வந்த உடனே ராஜாவா மாறின இல்லை, தரிசனம் வந்து அடுத்த நிமிஷத்திலே குழியில தான் விழுந்தான். எப்போ வாக்குத்தத்தம் கிடைக்குதோ அடுத்த நிமிஷம் நீ குழிக்குள்ள தான் போய் விழுந்தான். தாவீதை பாருங்க, ஒரு பெரிய தைல குப்பியை எடுத்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி செய்துட்டான். செய்த உடனே தாவீது செங்கோலை பிடிச்சானே இல்லை, என்னைக்கு தைல குப்பியை எடுத்து அவன் தலைமையில் அபிஷேகம் பண்ணானோ அன்னைக்கு இருந்து சவுல் துரத்த ஆரம்பிச்ச வேதனைகளை தான் சந்திச்சான். அன்னைக்கு இருந்து பிரச்சனை தான் வந்துச்சு. நான் சொல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் அனுபவிக்கிறதற்கு முன்பாக உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்பட்டே ஆக வேண்டும். அது அக்கினியினூடாய் சோதிக்கப்பட்ட பின்புதான் நீங்கள் பொன்னாக விளங்க முடியும். நீங்கள் அக்கினிக்கு பரீட்சைக்கு நீங்கள் நில்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் தேவன் வைத்த வார்த்தைக்குள்ளாக, தேவன் வைத்த தேவ திட்டத்துக்குள்ளாக நீங்கள் ஒரு காலமும் போக முடியாது. இந்த காலை வேளையில், இந்த பகல் காலத்தில் ஆவியானவர் உங்களை மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் சிறைச்சாலையில் இருந்து அரசாள்வதற்காக. ஆமேன். அவர் உபாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவாம் தெரியுமா? 15:6 சொல்லுது, ஆமேன், அவர் உங்களுக்கு சொன்னபடி வைக்கிற ஆசீர்வாதம், நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய்,
உன்னையோ அவர்கள் ஆளுவதே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எகிப்திலே சிறைப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இரும்பு கதவுகளுக்குள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இனி எனக்கு விடுதலையே இல்லைங்கிற அளவுக்கு உங்கள் காலங்கள் இதை தீர்மானித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கூடி சொல்லுகிற வார்த்தை, அரசாள்வதற்கு சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவார் உண்டு. அதே போல வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை நொறுக்கி, நான் சொல்றேன், அந்தகார இருளில் இருந்து, மரண பயத்திலிருந்து உங்களை வெளிச்சத்துக்கு நேராக, ஆளுகைக்கு நேராக, மகிமைக்கு நேராக புறப்பட செய்கிற ஒரு தேவன் இன்றைக்கு உண்மையுள்ளவருங்க. அவனுடைய தந்திரங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டா போதும். ஆண்டவரிடத்தில் உங்கள் நாவுகளை கொடுங்கள். உங்களுடைய இருதயத்தில் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விடவே விடாதீர்கள். யார் மேலாகலும் கசப்புகளை வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்லை, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொண்டு வந்து அரைஞ்சாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், இவளை அறியாமல் செய்கிறார்கள். அப்போ அறிந்தா செய்கிறாங்க, அறிந்து செய்ய மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் எல்லாருக்கும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய இரட்சகர் என்றும் அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்திருக்கிறாருங்கிறதையும் உண்மையிலேயே தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த இரட்சகரை யாராகலும் கொண்டு போய் சிலுவையில் அறைவாங்களா? அவர்களுக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியலை, புரிய வைக்க முடியாது. எல்லா ஜனத்துக்கும் நான் தான் இரட்சகர்னு இயேசு பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் சொல்றாரா, பிறந்த நாள்லேருந்து சொல்லிட்டு போனாலும் புரியாது. எல்லாருக்கும் நீங்கள் புரிய வைக்க முற்பட வேண்டாம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அவர் உங்களை வைத்த இட ஸ்தானத்தை விட்டு, அவர் உங்களை ஏற்படுத்தின நிலையை விட்டு, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டு இந்த உலகத்தில் யாரும் மாற்றி நிறுத்தி வைக்க முடியாது. ஆமென். நீங்கள் ஆளுகை செய்ய புறப்பட்டு வாருங்கள். நாம் ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல தேவ சத்தம் உங்கள் காதுகளில் விழுந்திருக்குமானால் இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் மறுபடி தோற்று போயிடக்கூடாது. பிசாசின் தந்திரங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உங்கள் நாவுகளில் நீங்கள் ஒரு ஜெயம் எடுக்கணும். உங்கள் விசுவாச வாழ்க்கையில் ஒரு ஜெயம் எடுக்கணும். கசப்புகளை உங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்கவே கூடாது. இந்த 3 காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் எந்த ஆளுகையிலிருந்து விழுந்து போனீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல அடிமைப்பட்டு போனீங்களோ, நீங்கள் இப்பொழுது எவ்வளவு பயங்கர நெருக்கத்துக்குள்ளே இருந்தாலும் திரும்ப உங்களை ஆண்டவர் சொல்கிறார், உங்களை புறப்பட பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து, நல்லா சொல்லுங்க, முன் செல்லவே. உலகம் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எந்த நாளிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எந்த நாளிலும், எந்த நாளிலுமே, நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதே, ஒருவேளை உன்னுடைய பெற்ற குடும்பத்தினால நீ மறக்கப்பட்டிருக்கலாம். ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சாமுவேல் அனுப்பப்பட்ட பொழுதும், ஈசாய்க்கு அந்த செய்தி வந்த பொழுதும், தன் பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையா பார்த்து 7 பேரை அனுப்புறாங்க. இவ்வளவுதானா உன் பிள்ளைன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் மறந்திருப்பானா? ஆனால் பாருங்கள், அப்படி மறக்கப்பட்டவனையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? கூட்டி கொண்டு வந்து அவன் வருகிற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று அவனுக்காய் காத்திருந்து தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றின ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்திலே மறக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த இடத்திலே தள்ளப்பட்டு
நினைக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த இடத்திலே நினைக்கப்படாமல் இருக்கிறாயோ, அந்த இடத்திலே ஆமென் இருந்து உன்னை தூக்கி எடுத்து அரசாட்சிக்கு கொண்டு வருகிற அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. என் தகப்பனும் தாய் என வெறுத்தாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்னு தாவீதுக்கு மட்டும் இல்லைங்க, உனக்கும் எனக்கு சொல்ல முடியும். இந்த உலகத்தில் யார் வெறுத்தாலும் உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உன்னை ஆளுகைக்குள்ள கொண்டு வந்தே ஆவார். யோசேப்பே, உன் சகோதரர்கள் உன்னை குழியில போட்டதை நினைச்சு நீ உன் சகோதரர்கள் மேல கோபமா இருக்கிறையோ? இல்ல. அல்லேலூயா. எந்த போத்திபாருடைய வீட்டுல நம்பிக்கையோடு வேலை செய்தையோ அங்கே கிடைத்த ஏமாற்றங்களையே நீ நினைச்சிட்டு இருக்க போறியா? அல்லாவிட்டால் சிறைக்குள்ளேயே உன் காலங்களை நீ முடித்து நினைக்கிறையா? பாரபாத்திரக்காரனாவது எனக்கு உதவி செய்வான், அவனும் என்ன மறந்து போயிட்டானே நீ நினைக்கிறையா? ஏற்ற காலம் வரும், ஏற்ற நேரம் வரும். கர்த்தர் இந்த சிறையிருப்பிலே இருந்து உன்னை தூக்கி ஆமென் அரண்மனையிலே கொண்டு வந்து வைப்பா. அவரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைங்க. ஆபிரகாமே, ஆதாமே, உன் நாவை பாதுகாத்துக்கா. இன்னைக்கு விசுவாசத்தை மட்டும் பேசுங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லு. கர்த்தர் என் குடும்பங்களுக்கு நன்மை செய்வார். அவர் எதை செய்தாலும் நன்மை செய்வார். அவர் தீமை செய்யாத தேவன். சொல்ல முடியுமா உனக்கு? அவருடைய வார்த்தையின் மேல முழு நம்பிக்கை வைத்து சொல்லுங்கள். ஆண்டவர், என்னுடைய வார்த்தையை நான் பூர்ணமாய் நம்புகிறேன். என்னுடைய வார்த்தைகள் எனக்கு தெரியும், நீங்க சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்க மாட்டீங்க. பிரைஸ் காட். எங்களுக்கு யார் மேலும் ஆகலும் கசப்பு இருக்குமானால் மன்னிக்கிற ஒரு தயவை தாங்கப்பா. வேண்டாம் இந்த கசப்பு. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இந்த சிறையிருப்பில் இருந்து, சிறைச்சாலையிலிருந்து இன்றைக்கு ஆளுகையின் சிங்காசனத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறதற்கு நீங்க வைத்த மகாபெரிய சித்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய சித்தத்தின்படியே நீர் அவர்களை ஆளுகை செய்ய உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட சிறியோர், பெரியோர், வாலிப சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். எங்களை தாங்கி கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற, எங்களுக்கு உதவியாக இருக்கிற மக்களை விசேஷமாக ஆசீர்வதிங்க ஆண்டவர். தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்வதற்கு வேண்டிய உன்னத பலனை தாரும். எல்லா கிருபைகளினால் நிரப்பிக்கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் நடத்துதலும் வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் அடிமை நுகத்திலிருந்து ஆளுகைக்கினராய் திரும்பி வருகிற வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றின் மேல் ஆளுகை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆளுகை செய்ய புறப்படுங்கள். God bless you all. Amen.